யாருங்க ஃபோனில் யார்கிட்டங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, சேலை பட்டு சேலையெல்லாம் எங்கே நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தேன். ரொம்ப கிராண்டாக வாங்கணும்ல. ஃப்ரெண்டு ஒரு கடை சொல்லியிருந்தேன், அதையும் வீட்டுக்கே கொண்டு வருவாங்களா, நம்ம ஃபோன் பண்ணி கேட்டேன். வீட்டுக்கு கொஞ்சம் சாம்பிள் கொண்டு வர சொன்னாங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. வந்து நான் ஃபோன் பண்ணி வர சொல்லி அவளே பார்த்து செலக்ட் பண்ணட்டும். ஏங்க சேலையெல்லாம் அவங்க தானங்க எடுப்பாங்க, நம்ம எதுக்கு இப்போ பட்டு சேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா வீட்டுக்கு கட்டிக்க சாதா சேலை மட்டும் வச்சா பத்தாதா? ஏண்டி, அவ்வளோ பெரிய குடும்பத்தில் சம்பந்தம் வைக்க போகிறோம், சாதா சேலை எடுத்து கொடுக்கவா? சும்மா வீட்டுக்கு கட்டிக்கிறதே உங்கள் வீட்டாளுகளும் எப்படி வந்தாங்கன்னு பற்றியில்ல. பட்டு சேலை தாண்டி எடுத்து கொடுக்கணும். குறைஞ்சது 1000 ரூபாயே அவங்களுக்குலாம் அத்துப்படி தான். அதுக்கு குறைஞ்சலாம் நம்ம எடுக்க முடியுமாடி? அதாண்டி ஒரு 10 சேலையாச்சும் எடுக்கணும்டி, ஒரு 2000 3000 பார்த்து. அதாண்டி வீட்டுக்கு ஒரு சேலை கொண்டு வர சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 2 நேரம் பார்த்து எடுங்க, சரியா? என்னமோ கடவுள் தாங்க மனசு வச்சுருக்காரு. வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை ஒத்துக்கிட்டா. இதை ஒத்துக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயம். நல்ல குடும்பம் விட்டு போயிருமோன்னு நினச்சேன். பாடா, நானே அப்படி தாண்டி நினச்சேன். அந்த சந்தோஷ பையிலே நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, போனது போயிட்டு போகுது, எங்கேயாச்சும் தள்ளி விடணுமே அப்படின்னு நினச்சி பார்த்தா இவ்வளோ பெரிய சம்மந்தம் வரும்னு தெரியல. என் மகள் கொடுத்து வச்சு, அதனால தான் அந்த சம்மந்தம்லாம் தட்டி போயிருக்கோம் என்னமோ. அப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவாடி, நிச்சயத்துக்கு கூட சொல்லலைன்னு எப்படி அவள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியுமா? எப்படின்னு தெரிஞ்சால் வந்து கேட்பாள்ல. அதெல்லாம் ஒன்றும் உங்கள் தங்கச்சிக்கெலாம் ஒன்றும் நொட்ட வேணாம். உங்கள் வேலையை பாருங்கள். கொஞ்சம் நல்லா சிரித்து பேசினா எதுவுமே ஒன்று உங்கள் தங்கச்சியை கூப்பிட்றதுக்கு இது பண்ணி வேலை புராணத்தை ஆரம்பிச்சிருவேலே. உங்கள் தங்கச்சிட்டெல்லாம் சொல்லவே கூடாது சொல்லிட்டு தெரிஞ்சு வந்து கேட்டால் கேட்டுட்டு போகிறாங்க. என் மகள் அவ்வளோ கஷ்டப்பட்டா, என்ன ஏதுன்னு கூட வந்து கேட்கல. அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போனதோட அவ்வளோதே. இப்போ நல்லா எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. சண்டையெல்லாம் எதுவுமே இல்லையா, நம்மள சந்தோஷமாக கூடி கும்மி அடிக்கிறாங்க போல. அண்ணே, என்னண்ணே கல்யாணம்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கியே? யாருக்குண்ணே கல்யாணம் வந்தனாக்கா? வாங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். கல்யாணம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, குரல் கிடைச்சே, அதே வந்து பார்த்தேன். யாருக்கு வந்தனாக்கா? ஆமாம் கமலா, வந்தனாக்கு தான் நல்ல சம்பந்தம், நல்ல வசதியானவங்க. அவளுக்கு தான் ஒத்துக்க மாட்டானேன்னு நினச்சி எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சுட்டா. அவளுக்கு தான் கல்யாணம், அதே சேல் எடுக்கணும், நகை எடுக்கணும், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்லுமா, நல்லா இருக்கியா? சும்மா தானே வந்தேன். சும்மாதே வந்தியா? என்னன்னு இப்படி கேட்குற? கல்யாணம் வச்சிருக்கோம் சார், ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன்னு இப்படி பண்ணுற? அவ்வளோதானே நமக்குள்ள எல்லாம். அப்புறம் வேறு என்ன கேட்குறது? நல்லா விசாரிக்க முடியுமா? நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கா, உங்கள் புள்ள மருமகளை எப்படி இருக்கான்னு கேட்க முடியும்? நீங்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்துட்டீங்களாம்ல. என் மகளதையும் தனியாக தவிக்க விட்டுட்டியே. உங்கள் மயனேன்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ அழுது புலம்பியிருப்பா. இப்போதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்த்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்கோம். அதுவும் நல்ல சம்மந்தம். நல்ல வேலை உங்கள் வீட்டுக்கு வந்து கஷ்டப்படலை. இங்கே போனால் அவர் மகாராணி மாதிரி இருப்பா. 7 தலைமுறைக்கும் சம்பாதிக்கவே வேணும். வீட்டில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் கல்யாணத்துக்குலாம் சொன்னாலும் சொல்லுவோம், அப்படியே சொன்னாலும் முறைக்கு தான் சொல்லுவோம். நீங்கள் வார மாதிரி இருந்தால் இந்த பரதேசி ட்ரெஸ் மாதிரி போட்டு வராதிய, நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் போட்டுட்டு வாங்க. இல்லைன்னா வராமல் அங்கேயே உங்கள் வீட்டோட இருந்துங்க சொல்லிட்டோம். நாங்கள் எழுதின மொழியெல்லாம் நீங்கள் திருப்பி கூட எழுத வேணாம் அப்படின்னு நாங்கள் கூட நினைக்க கூட இல்லை. மொய் எழுதுனா யாராச்சும் கொடுத்து விட்ருங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து எங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறாதீங்க. இங்கே பெரிய பெரிய ஆளுகள்லாம் வருவாங்க. என்னண்ணே அண்ணி இப்படி பேசிக்கிட்டே இருக்கா? நீனும் பார்த்துக்கிட்டே இருக்க, நீ எதுவுமே கேட்க மாட்டியானே? என்னம்மா பேச சொல்கிறேன்? நீ பண்ணது அப்படி எல்லாம் உன் குடும்பத்தோடு செஞ்சுக்கிட்டு நீங்கள் இதே ராசி ஆகிட்டு எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க. இந்த அண்ணனை மறந்துட்டில்ல? நீ சரி கல்யாணம் ஆகிடுச்சு, சரி வந்துனா வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கா என்ன பண்ணுறான்னு ஒரு எட்டு கேட்டுட்டு போகலாம். இங்கே போய் 2 நாள் இருக்க உன் கூட வச்சுருந்துருக்கலாம். அத்தன் தானே கிடப்பா. நீனு இப்படி பண்ணிட்டியே. சரி வந்தா நாங்கள் பார்த்து ரொம்ப நாளாச்சு. பார்த்துட்டாச்சும் போய் கல்யாணத்துக்குலாம் நீ சொல்ல மாட்டேன்னு தெரியுது. பார்த்துட்டு போகிறேனே. அவளாம் இங்கே இல்லை, ஊருக்குள்ளே இருக்கா. அவளெல்லாம் ஊருக்கு அனுப்பி ரொம்ப நாளாச்சு. நீங்கள் என்ன எங்கள் வீட்டுக்கு வரணும், இல்லை ஃபோன் பண்ணி கேட்கணும். கேட்டால் தானே தெரியும் யார் எங்கே இருக்கான்னு. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை கண்டோன்னே ஃபோன் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. உங்கள் மருமகளை தான் இப்போ உள்ளங்கையில் வச்சு தாங்குறீங்களாம்ல. ஊருக்குள்ளே உங்கள் பேச்சு தான். அத்தை வீட்டுக்கு போகிறேன் நீ எவ்வளோ நாள் வந்து அவள் கிளம்பி வந்திருக்கா. நான் தான் தடுத்து நிறுத்தி உங்கள் அத்தையே உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடல, வான்னு கூப்பிடல. நீ எதுக்கு போகிறாயின்னு 2 சாப்பாடு வச்சு என்னென்ன அடி வாங்கியிருக்கா என் மகளை. நான் கையை சின்ன பிள்ளையில வச்சு கையை கூட வச்சதில்ல. இப்போ உங்களால் அடிச்சிருக்கேன். அதோட ஊருக்கு போச்சு. இப்போதான் மனசை மாச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்கேன். நீங்கள் மறுபடியும் அவளை பார்த்து எல்லா காரியத்தையும் கெடுத்து விட்டுறாதிய. நல்ல சம்மந்தம் வேறு. வயிற்றுச்சு பிடிச்சி எதையும் பண்ணிடாதிய. நீங்கள் வராமல் இருந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நீ என்னம்மா சும்மா தானே வந்த? கல்யாணத்துக்குலாம் நான் சொல்லுவோம்னு எதிர்பார்க்காத. நான் சொன்னாலும் தான் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப கட்டாயப்படுத்தினா, யாராச்சும் கட்டாயப்படுத்தினா உனக்கு சொல்லுவேன் முறைக்கு. நீ வாரதுன்னா வா, அதுவும் நல்ல முறையாக வாரா இருந்தால் வா, இல்லைன்னா வராது. அவள் சொன்ன மாதிரி. அது ஒன்றும் இல்லைண்ணே, உன்னை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். ஒரு தடவை மீனாட்டு நகையை எடுத்து கொடுத்தேனே, காசு இல்லைன்னு கேட்டேன். அதோட நகையை வச்சு தாரேன் அப்படின்னு சொல்லி ஒன்றே கொண்டு வந்து நகையை கொடுத்தேன். அந்த நகையை திருப்பியே தரல. என்னட்டா இருந்தாலும் பரவாயில்ல, மீனாட்டு அவள்கிட்ட கொடுக்கலண்ணே. அவள் ஒன்றும் நம்மளை பார்க்க அக்கறைப்பட்டு ஒன்றும் இல்லை. வந்தனா அவள் வந்து விசாரிச்சோன்னா அவளை பார்க்கதே வந்தாங்களோன்னு நினச்சி நகையை கேட்கல வந்திருக்காங்க. சும்மா விடுவாளை கொட்டு நகையெல்லாம் நம்மளாம் எம்புட்டு செஞ்சுருக்கோம். அம்புட்டும் திண்டமாக போச்சு. இல்லைம்மா, என்னால் இப்போல்லாம் தர முடியாது. நான் கல்யாணம் வேறு வச்சுருக்கேன். அது பெரிய சம்பந்தம் வேறு. எப்படி செலவு இருக்குது. அவங்க மண்டபம் நல்ல பெரிய மண்டபமாக தான் பிடிப்பாங்க. அவங்க ஆளுகளுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு போடணும். மறு வீட்டு விருந்துக்கெல்லாம் நல்லா நிறையா பேர் வருவாங்க. அதுக்கெல்லாம் நான் காசுக்கு எங்கே போகிறேனே தெரியாது. இப்போல்லாம் இந்த காசு கேட்காது, என்னால் தர முடியாது. என்னென்ன வாங்கும்போது ஒரே மாதத்தில் திருப்பி தந்துடும் சொல்லி தானே வாங்கினேன். இப்போ என்ன இப்படி பழுத்தி அடிக்கிற? உன்னை நம்பி தானே கொடுத்தேன். அது கிட்டத்தட்ட 5 பவுன்கிட்ட இருக்குமே. எவ்வளோ விலைன்னு தெரியுமா உனக்கு? ஏன் நான் உன் பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சது அதெல்லாம் எந்த கணக்கில் வரும்? உன் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் கூட ரொம்ப செய்யலை. உன் மகளுக்கு அம்புட்டு மாமன் சொல்லி அம்புட்டு செஞ்சுருக்கேனே, அதெல்லாம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் உன் கடமை தானே. அதெல்லாம் நீ தானே செய்யும். இதெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க.
ஏன் அப்போ உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் செய்து மட்டும் கணக்கு பார்க்கலையா? நகையை கொடுத்தோன்னே வந்து கேட்குறியே, ஏன் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் தரேன், இப்போ நாங்கள் கல்யாணம் வச்சுருக்கோம், இப்போதைக்கெல்லாம் எங்களால் தர முடியாதுன்னு சொல்கிறோம். ஏன் உங்கள் மருமக கேட்டு விட்டாங்களோ? இல்லைண்ணே, அவன் இன்னும் கேட்கல. இருந்தாலும் எனக்கு சங்கட்டமாக இருக்கு. அவள் வெளியில் போனால் பெரிய செயின் அதுதான் வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு போவா. வெளியில் எல்லாரும் ஒரு மாதிரியாக கேட்குறாங்க, உங்கள் அம்மா வீட்டில் போட்டதெல்லாம் எங்கன்னு. அதான் வேறு செயின் சின்னோண்டாதான் வச்சிருக்கா. அதை வெளியிலலாம் எங்கேயும் ஃபங்க்ஷன்லாம் போட்டு போக முடியுமா? உங்களுக்கே தெரியும்ல. இங்கே பாருமா, என்னால இப்போதைக்கெல்லாம் முடியாதுமா. ஏற்கனவே நான் கடனை வாங்கிதான் ஆகணும். எனக்கு இருக்கிற செலவே பெரும் செலவாக இருக்குது. இதில் நீ வேற வந்து கேட்காதம்மா. இப்போல்லாம் என்னால் முடியாது. சரி, நீ ஏதாச்சும் பேசுறதுனா பேசிட்டு சாப்பிட்டு போகிறதுனா போய். நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய ஊர்பட்ட வேலை இருக்குது. அண்ணே, நீங்களாச்சும் சொல்லக்கூடாது. நீ 2 பேரும் இப்படி வீம்புக்குனே பண்ணுறீங்க. நான் என்ன வேணும்னேவா பண்ணி வந்து நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன், வரணும்னே நினச்சேன். கடவுள் அப்படி மாற்றி எழுதிட்டார், நம்ம என்ன பண்ண முடியும்? போதும் போதும், உங்கள் நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். நடித்த வரைக்கும் போதும். எங்கள் விஷயத்தில் இனிமேல் தலையிடாமல் இருந்தால் சரி. அந்த செயின் தானே இன்னும் கொஞ்சம் நல்லா தந்துருவோம், கவலைப்படாதீங்க, போங்க. நம்ம அண்ணன் வீட்டில் கூட நமக்கு பிறந்த வீட்டில் கூட மரியாதை இல்லையே. நம்ம அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்னதே சண்டையாக இருந்தாலும் இப்படி விட்டுருக்குமா? வந்துட்டாங்க, இப்போதே நகை வேணுமா, நம்ம அக்கறைப்பட்டு வராங்களாம். மற்ற கல்யாணமே சொல்லக்கூடாது, முதல்ல அத்து விடணும். உறவு அறவோடு அத்து விட்டாதே நிம்மதியாக இருக்கலாம். அம்மா சீக்கிரத்துலேயே போய் தெரிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துடக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு குழந்தை வந்து பிறக்கிற வரைக்கும் நான் என்ன கையேந்தி வந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் அவள்கிட்டனாக்கா என் நகையாக இருந்தால் கூட அண்ணன் விட்டுலாம். அவள் என்ன பண்ணுறாலோ தெரியல, என்ன வாய் திறந்து கேட்கல. இருந்தாலும் நமக்கே சங்கட்டமாக இருக்குது. வெளியே தெருவு போகும்போது நகையே இல்லாமல் போகிறா. நமக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு என்ன காசாக இருக்குது? அம்மா இல்லைன்னா பிறந்த வீட்டுக்கு வரவே முடியாது போல். விருந்தாளி மாதிரி தான். இப்போலாம் அந்த விருந்தாளி கூட வேலை இல்லை. நகை தாராங்களோ தள்ளையோ பெரிய இடம் சொல்கிறாங்க. என்னமோ நல்லா இருந்தால் சரி. வீட்டில் போய் யார்ட்டும் இதை பற்றி சொல்லக்கூடாது. முதல்ல போய் மூஞ்சியை கழுவிட்டு போய் நம்ம மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. கடவுளே, என்னை ஏன் தப்பா இப்படி சோதிக்கிற? நல்ல உள்ள மாறினது தப்பா? அந்த உள்ள தவிச்ச வாய்க்கு ஒரு தண்ணியாச்சும் கொடுத்தாங்களா? அவளை வெயிலில் தானே வரேன், தண்ணி வேணுமான்னு கூட யாரும் கேட்கல. இவங்கதையும் வேறு வீட்டிலேருந்து வந்த கூட பிறந்த அண்ணன், அதுவும் இப்படி மாறிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டா புருஷன் பொண்டாட்டி அவ்வளோதான் போல குடும்பம். அப்புறம் பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிட்டா பறந்து போயிருங்க. கல்யாணத்துக்குலாம் சொல்ல மாட்டா போல. அண்ணன் இப்போவே சொல்லிடுச்சு, மனசை தேர்த்திக்க வேண்டியதான்.